கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருப்பதால் குற்றாலத்தில் சீசன் தொடங்கி இருக்கிறது. இது குறித்து செய்தியாளர் நாகராஜனிடம் விரிவாக கேட்கலாம். நாகராஜன், பருவமழை தொடங்கி இருக்கிறதுனால இப்போ குற்றாலம் அருவியில நீர்வரத்து எப்படி இருக்கு? மணிமரன், நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் என 3 மாதங்கள் குற்றாலத்தில் சீசன் இருக்கும். தற்பொழுது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கியுள்ளதால் தற்பொழுது சீசன் என்று ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். நேற்றிலிருந்து மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. அதாவது குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி மெயின் ஃபால்ஸ் என்று சொல்லக்கூடிய பொங்குமாங்கடல் என்று சொல்லக்கூடிய பல்வேறு பெயர்களை கொண்ட அந்த அருவி, மெயின் அருவி என்று சொல்லக்கூடியது. இந்த மெயின் அருவியில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் தண்ணீர் என்பது இப்போ தற்பொழுது ஓரளவு விழுகிறது. இருந்தாலும் இது போதுமானதாக இல்லை என்கிறார்கள் அங்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள். இருப்பினும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த மெயின் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும், மெயின் ஃபால்ஸ் மற்றும் ஐந்தருவி, பழைய குற்றாலம் என இந்த 3 முக்கிய பிரதான குற்றாலங்களிலும் கூட்டம் என்பது அதிகமாக இருக்கும் எப்பொழுதும். அதுவும் இந்த சீசன் காலங்களில் அது மழையை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். தற்பொழுது சாரல் என்பது இந்த காலையிலிருந்து அதிகமாக இருக்கிறது. இதற்காகவே வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்களில் இருந்து கூட சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். தற்பொழுது நம்முடைய இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்கலாம், எங்கிருந்து வந்திருக்கீங்கம்மா, எப்படி இருக்கு குற்றாலம்? சென்னையிலேருந்து வந்திருக்கோம். சூப்பராக இருக்கு, கிளைமேட் செமையா இருக்கு. குளிச்ச ரொம்ப சில்லுன்னு இருக்கு, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. மெட்ராஸ்ல இருந்ததோட இப்ப இங்க வந்து குளிச்சது தான் செமையா இருக்கு. நீங்க எங்க இருந்து வரீங்க, எப்படி இருக்கு? ஈரோட்ல இருந்து வரேங்க. அக்னி நட்சத்திரம் ரொம்ப ஜாஸ்தி. எங்க ஊர்ல 108 டிகிரி இருந்துச்சு. இங்க நல்லா குளிர்ச்சியா மழை இப்பதான் ஸ்டார்டிங். அதாவது ஜூன் 1ல இருந்தா ஸ்டார்டிங் சொன்னா இப்போ முன்னாடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. போன வருஷமெல்லாம் வந்து ரொம்ப லேட் ஆயிருச்சு. இந்த தடவை பரவாயில்ல, முன்னாடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. நீங்க சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க, எப்படி இருந்துச்சு? ഞങ്ങൾ കേരളത്തിൽ നിന്ന് ആലപ്പുഴ കായംകുളത്തു നിന്ന് വരുന്നത്. ഞങ്ങൾ പാലരുവിയിൽ വന്നതാണ്. അവിടെ വന്നപ്പോൾ ക്ലോസ് ചെയ്തേക്കുന്നു. അവിടെ ഇനി ഒരാഴ്ച കഴിഞ്ഞ് ഓപ്പൺ ആകത്തുള്ളൂ എന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ നേരെ ഞങ്ങൾ ഇങ്ങോട്ടേക്ക് പോകുന്നത്. കുട്ടനാളം എപ്പടി ഇருக்கு? സ്കൂൾ വെക്കേഷൻ കഴിഞ്ഞു. ഇപ്പൊ ജൂൺ 1 തുടങ്ങും. അപ്പം മോന് കുളിക്കാൻ വേണ്ടി മാത്രം കുറ്റാലത്ത് വന്ന, മോനെ കുളിപ്പിക്കാൻ വേണ്ടി മാത്രം വന്ന. ക്ലൈമറ്റ് അല്ലെന്ന് പറഞ്ഞു, എന്നാലും സൂപ്പർ ആയിട്ട്. കുട്ടനാളം എപ്പടി இருந்தது? இங்க வந்து கிளைமேட் எப்படி இருக்கு? നല്ലായിരുന്നു. പക്ഷെ വെള്ളമില്ല, വെള്ളം കുറച്ച്. அதாவது இங்க உள்ள சீசன் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. இங்க உள்ள பயணிகள் வந்திருக்காங்க. சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? குற்றாலம் சீசன் எப்படி இருக்கு, எப்படி அனுபவிக்கிறீங்க? சார், நாங்கள் புளியங்குடி பக்கம் வாசூன்ல இருந்து வந்துருக்கோம். அதாவது குற்றாலம் வந்து நாங்கள் முன்னாலே எதிர்பார்த்தோம். பட் சீசன் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் கிளைமேட்லாம் வந்து சீசனுக்கான கிளைமேட் இன்னைக்கு தான் இருக்குது. நான் வந்து கண்டக்டரு. ஃபஸ்ட்டாக நான் வந்து சீசன் ஸ்டார்ட் ஆன அன்னைக்கு இன்னைக்கு தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னைக்கு நினச்சி வந்தோம், நல்லா இருக்குது. ஸோ இதோட அதிகமாக நாங்கள் தண்ணி எதிர்பார்க்கோம். ஆனால் இந்த அளவுக்கு தண்ணீர் இப்பொழுது மெயின் அருவியில் தண்ணீர் விழத் தொடங்கியுள்ளது. இருப்பினும் முழுமையாக என்பது இன்னும் 1 வார காலத்திற்குள் இந்த தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அதிகமாக பெய்ய தொடங்கியவுடன் இங்கு தண்ணீர் வரத்து என்பது அதிகரிப்பாக இருக்கும். ஒவ்வொரு வருடமும் ஜூன் முதல் வாரமே இந்த சீசன் என்பது தொடங்கிவிடும். சீசன் என்பது தண்ணீர் அதிகமாக விழுவது மட்டுமல்ல, வெயிலும் மழை சாரலும் கலந்து அடிக்கக்கூடிய இந்த குற்றாலம் என்பது மிக வெளியிருந்து வரக்கூடியவர்களுக்கு மிகவும் செலவு குறைவான தகவல்களை அளித்தமைக்கு நன்றி நாகராஜன்.